டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் தன்னை பிசிறு என்று சீமான் திட்டியது குறித்தும், எஸ்பி வருண்குமார் மற்றும் நாத்தாகா நிர்வாகிகளிடையே நடக்கும் வார்த்தை போரை குறித்தும் மனம் திருந்து ஜூனியர் வீடன் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமான் தன்னை பிசிறுன்னு சொன்னது அவங்களுக்கு வருத்தளிக்கிறதா அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இதன் மூலமாக காளியம்மாளுக்கு கொஞ்சம் சுரணை இருக்கிறது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது காளியம்மாள் சொல்றாங்க, ஒரு கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியில என்னை திட்டாங்க அப்படின்றதுக்காக கட்சி மாறுகின்ற ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது நான். ஒரு இன விடுதலைக்காக நான் களமாடிட்டு இருக்கிறேன். அதனால நாம் தமிழர் கட்சியை விட்டு போக மாட்டேன். ஒரு கட்சிக்குள் அண்ணன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை பிசிறுன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் நான் நாம் தமிழர் கட்சியில தான் பயணிப்பேன். ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சியில இந்த மாதிரி முரண்பாடுகள் வருவது இயல்பு. எப்படி பிசிறு மசிறு உசிறு இப்படின்னு சொல்றதெல்லாம் முரண்பாடாம். ஒரு முரண்பாடுனா என்ன? ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது இன்னொரு மாற்று கருத்தை முன்வைப்பது, அந்த கருத்துக்கு இரண்டு கருத்துக்கும் இடையே ஒரு போட்டி நடப்பது, அதில் எது சரி அப்படின்னு முடிவு செய்வது பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையில். ஒரு கட்சிக்குள் ஜனநாயகமான ஒரு கட்சினா அப்படிதான் இருக்கும். ஆனா இது கருத்து முரணா? காரி துப்பி இருக்கான் சீமான். காளியம்மாள் முகத்தில் காரி துப்பி இருக்கிறான். அவ ஒரு பிசிறு, அவளை தொடச்சி எறிஞ்சிட்டா, தட்டி விட்டுட்டா கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இதை கருத்து முரணாகத்தான் காளியம்மாள் பார்க்கிறார் என்றால், இங்க இருக்கிற கலெக்ஷன் வேற எந்த கட்சியிலையும் காளியம்மாள், குறிப்பாக பாஜகவிடமும் அதிமுகவிடமும் இவர் பேரம் பேசி கொண்டு இருந்தார் அப்படின்றத நாம் ஏற்கனவே நம்முடைய பேட்டிகளில் அம்பலப்படுத்தி இருந்தோம். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்தே நான் நாம் தமிழர் கட்சியிலேயே தொடரப்போகிறேன் அப்படின்னு காளியம்மாள் சொல்வது எப்படின்னா, வேற எந்த கட்சியிலும் பேரம் படியவில்லை. இந்த கட்சியில வர்ற கலெக்ஷன் வேற எந்த கட்சியிலையும் கிடைக்கின்ற உத்தரவாதம் கிடைக்கவில்லை. அதனால் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணிக்க போவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அப்புறம் அவங்க சொல்லிருக்கிறாங்க, கடலோர மக்களினுடைய உரிமைகளுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். நீ என்ன உரிமைக்காக போராடி இருக்கிற? பெண்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கப்படுகின்ற 1000 ரூபாயை 1000 ரூபாய்க்கு பிறந்த பசங்க அப்படின்னு கேவலப்படுத்துற, மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை நீ கொச்சைப்படுத்தி பேசுற, ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் நீ. ஆனால் உனக்கு எல்லாரும் கொடுத்திருக்கிற பட்டம் என்ன? ஒரு பெண் அரசியல்வாதி. 1000 இருந்தாலும் ஒரு பெண் அவங்க அப்படின்லாம் உருட்டுன்னு உருட்டுறாங்க. 1000 தான் இருந்தாலும் பெண். அந்த பெண் தன் மீதான பிசிறு என்கின்ற ஒரு ஆபாச வசை சொல்லை, ஒரு அவதூறை எப்படி எதிர்கொள்கிறார் என்றால், நானும் பிசிறுதான் என்று ஒத்துக்கொண்டு அந்த கட்சியில் பயணிப்பேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதுல கூடுதலாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நவம்பர் 27 அன்னைக்கு ஒரு புதிய கட்சி நாம் தமிழரில் உருவாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பிளந்து கொண்டு வெற்றிக்குமரன் ஏற்கனவே வெளியேறி இருக்கிறார். அவர் தலைமையில் தான் அந்த கட்சி உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்குது. ஒருவேளை காளியம்மாள் அந்த கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நான் இந்த கட்சிக்கு போறேன் அந்த கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க கட்சிக்குள், நாம் தமிழர் கட்சிக்குள் குளறுபடியை ஏற்படுத்துறாங்களாம். ஏமா, உங்க அண்ணனை கட்சி தலைவரா வச்சுக்கிட்டு வெளியில இருந்து யாரு குளறுபடியை ஏற்படுத்த முடியும்? உங்க அண்ணன் தான் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆடியோக்கள், மசுறு பிசுறு உசுறு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேப்பையில அந்த பயில, இன்னொரு பக்கம் என் தொடத்தண்டிக்கு வருவாளா வீரலட்சுமி அப்படின்னு, இன்னொரு பக்கம் விஜயலட்சுமியை பெங்களூருக்காரின்னு, எவ்வளவெல்லாம் மாலதிக்கு சரக்க போட்டு போன் பண்ணி அங்க சலம்புறதுன்னு. நித்யானந்தாவை பார்த்து, ஆமா, நித்யானந்தா கூட இருக்கிற பெண்களை பார்த்து கலரா வெள்ளக்கார ஃபிகர்களா இருக்குதுடா அப்படின்னு. இவெல்லாம் ஒரு தலைவனாங்க? இது மட்டும் இல்லை, இவன் ஆடியோல மட்டும் இதை பேசலையே, மேடைகள்ல இதை பேசலாம். காளியம்மாள் அதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? ஏதோ நாகரிக அரசியலை நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்டு இருக்குதுன்னு காளியம்மா பேசுறாங்க. ஆனால் ஒரு மேடையில் இருந்துட்டு IAS IPS AC DC இப்படி காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் உயரதிகாரிகளை மோத்தாங்கம்மான்னு பேசுவேன் அப்படின்னு சீமான் சொல்றான்னா, இவனுடைய அரசியல் நாகரிகம் எப்படிப்பட்டது? ரெண்டாவது, என்னை ஒண்ணு கடிக்கிறப்பெல்லாம் எட்டி பாக்குறாங்க, இந்த மயிர்காடா படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சீமான் பேசுறானே, இதெல்லாம் அரசியல் நாகரிகத்தில் வருமா காளியம்மா? இல்ல இதுதான் உங்களுடைய அரசியல் புத்தகத்தில் நாகரிகம் அப்படின்ற சொல்லுக்கு பொருளா?
ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு வெக்கங்கெட்டு போய் இதையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட பொழப்பு காளியம்மாளுக்கு தேவையா? தனக்கு நேர்ந்த அசிங்கத்திற்கு அதுக்கும் நீ முட்டு கொடுக்குற, வருத்தம் தான் அப்படின்னு. ஆனால் சீமான் மற்ற பெண்களை, இன்னும் சொல்ல போனா விஜயலட்சுமி விவகாரம் வெளிவந்த பிறகுதான் அதிகமான பேர் என்ன பெண்கள் வந்து ரொமான்ஸ் பண்றாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஒரு கட்சி தலைவன் பேசுறானா, அப்படித்தான் காளியம்மாளும் சீமானை ஃபாலோ பண்றாரா அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி நம்மிடையே எழுகிறது. காளியம்மாள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இது போன்ற மானங்கெட்ட கட்சியில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அரசியல் நாகரிக வகுப்பெடுப்பது அல்லது கட்சியை வந்து குளறுபடி செய்கிறார்கள் என்று பேசுவது ஒரு கேடுகெட்ட கேவலமான செயல். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து திருடன், சதிகாரன் அப்படிலாம் சொல்லி விமர்சிக்கிறாங்களே, இது நாகரிகமான அரசியலா அப்படின்னு கேள்வி கேட்டா, அவர் செத்துட்டாருன்றதுக்காக ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவர் செஞ்ச துரோகம்ன்றது மறைஞ்சிருமா இல்ல மாறிடுமா அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இப்ப கலைஞர் துரோகம் செஞ்சாரா இல்லையான்றத ஓரமா வைப்போம். அந்த 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 தகுதி வந்து பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களே கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அது பல்வேறு அரசியல் பிரச்சனைகளால், பிரபாகரன் அவருடைய அமைப்புக்குள் நடந்த பிரச்சனையாலும் சரி, அவர் சர்வதேச நிலைமைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாததின் விளைவும் சரி, அந்த அமைப்பு ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஈழ போராட்டம் அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு வந்து கலைஞர் எப்படி காரணமாக முடியும்? ஒரு மாநில அரசை நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் இன்னொரு நாட்டில் ஈழத்தை எப்படி வாங்கி தர முடியும்? அப்படி வாங்கி தருவதாக இருந்தால் தனித்தமிழ்நாடு கேட்டார் அன்றைக்கே தந்தை பெரியார். அண்ணாவே வந்து தமிழ்நாட்டை தனியா ஒரு நாடா ஆக்கியிருப்பார்ல. அப்ப அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அவர் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது அதற்காக பங்களித்தவர்கள் வைக்கிறாங்க, அவர்கள் வைக்கட்டும். மற்றவர்களுக்கு இதில் விமர்சனம் வைக்க எந்த யோகிதையும் கிடையாது. அதாவது ஈழ மக்களுக்காக துரோகம் செய்து விட்டார் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு காளியம்மாள் சொல்றாங்க. நான் காளியம்மாளை பார்த்து கேட்கிறேன், ஈழ மக்களுக்காக சீமான் செய்தது என்ன? ஈழத்தில் அங்க வந்து உச்சகட்ட போர் நடக்கிறது. அங்கு இசைப்பிரியா உள்ளிட்ட பலரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஈழ இறுதி யுத்தத்தின் உச்சகட்டத்தில் சீமான் மதுரை ராயல் கோர்ட் ஹோட்டலில் ரூம் போட்டு விஜயலட்சுமியோடு உச்சகட்டத்தில் இருந்தார். அது ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார். இதுதான் சீமான் ஈழத்திற்காக அவர் நடத்திய போராட்டம். இதை தாண்டி சீமான் வேற என்ன செஞ்சிருக்கிறாரு? ஈழத்தின் பெயரை சொல்லி திரள் நிதி அப்படின்ற பேரால வெளிநாடு உள்நாட்டில் வசிக்கின்ற தமிழர்களிடையே பணம் வசூல் செய்து கொள்ளையடித்து திண்டு இருக்கிறார்கள். காவிரிக்காக போராடிய தீக்குளித்த அந்த விக்னேஷ், அந்த பையன் பேரால பல லட்சக்கணக்கில் வெளிநாட்டு உள்நாட்டுல இருந்து பணத்தை வசூல் பண்ணியும், அதே போல அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் அப்படின்ற பேரால பணத்தை வசூல் பண்ணி கொள்ளையடிச்சு தின்றுகிறானுங்க. வேற என்ன வந்து ஈழ மக்களுக்காக இவர்கள் செய்தது என்ன? தமிழ்நாட்டில் செத்து போன விக்னேஷுக்காகவும் இவர்கள் எதுவும் செய்யவில்லை, ஈழத்தில் செத்து போனவர்களுக்காகவும் எதுவும் செய்யவில்லை. அதிமுக ஜெயலலிதாவிடம் காசு வாங்கி கொண்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், ஜெயலலிதா ஒரு புரட்சி தாய், ஜெயலலிதா ஒரு ஈழத்தாய், இப்படி எல்லாம். அதாவது ஜெயலலிதா ஈழம் வாங்கி தரேன்னாங்கல்ல, அதனாலதானே நீங்க போய் ஓட்டு கேட்டீங்க. ஜெயலலிதா செத்து புதைச்சேட்டாங்க, இன்னமும் ஈழம் கிடைக்கல. சீமான் என்ன பதில் சொல்வார்? சீமானிடம் ஏதாவது பதில் இருக்குதா? இல்ல சித்தப்பா கிட்ட சொல்லி உங்க அம்மா வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சித்தப்பா நீங்களாவது ஈழத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே இவன். அப்ப இவன் வந்து ஈழத்துக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு அயோக்கிய. அங்க போயிட்டு எனக்கு வந்து இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாங்க, ஆமை ஓட்ட கவுத்து போட்டு நாங்கள் கப்பலில் போனோம், இப்படியான கேவலப்படுத்தும் ஈழ போராட்டத்தை கேவலப்படுத்தும் கதைகளை இங்கே கொண்டு வந்து பரப்பிக்கிட்டு இவ்வளவுதான் அவன் செஞ்சிருக்கிறான். அவன் தமிழ்நாட்டில் பிரபாகரனை ஒரு சமையல் மாஸ்டரா மாற்றிருக்கிறான். உண்மையிலேயே பிரபாகரனுக்கு கடந்த காலத்தில் அப்படி ஒரு இமேஜ் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி ஒரு மோசமான இமேஜை உருவாக்குனது சீமானுடைய பங்களிப்பு முக்கியம். அப்போ சீமான் தான் உண்மையான ஈழ துரோகி. அவன் இதை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஈழத்துக்கு போனான்ல, அங்க போயிட்டு 2 நிமிஷம் தான் பிரபாகரனை பார்த்ததா சொல்றாங்க. மற்ற நேரம் அங்க ஒரு பொண்ணை வந்து டாவடிச்சு அங்க சிக்கி அங்கேயும் அடியா போட்டுருக்குறாங்க. இவன் வாழ்க்கையில வந்து திருமண பக்கமெல்லாம்
எல்லா கட்டத்திலையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேல கையை வச்சிருக்கிறான். அடுத்து ஈழத்துக்கு போனா அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு மேல கையை வச்சிருக்கிறான். இங்க தமிழ்நாட்டில் நடிகை விஜயலட்சுமி மேல கையை வச்சு அவங்க வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கிறான். இவன் எங்க போனாலும் ஒரு பாலியல் பொறுக்கி, ஒரு ஆபாச பொறுக்கியா தான் இந்த நாய் இருந்திருக்கானே ஒழிய இவனுக்கு எந்த நல்ல ரெக்கார்டும் கிடையாது. உண்மையான ஈழ துரோகி யார் என்றால் சீமான் தான். எஸ்பி வருண்குமார் மற்றும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை பத்தி ஆபாசமா பதிவிடுவது வந்து தப்பு, அப்படி யாரா இருந்தாலும் அப்படி பதிவிடக்கூடாது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி பாக்க? இல்ல, இத இந்த விவகாரத்துக்காக காளியம்மாளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தார் குறித்தும் அப்படி பதிவிட்டு விட்டார்கள். அது தவறுதான். எஸ்பி வருண்குமார் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களின் குடும்பத்தினரையும் பெண்களையும் இழிவுபடுத்துவதும் ஆபாசமாக பேசுவதும் தவறு அப்படின்னு காளியம்மாள் சொல்லிருக்கிறாங்க. சொன்னதோட மட்டுமல்லாமல் இப்படியான நடவடிக்கைகளில் எங்கள் கட்சி தம்பிகள் ஒரு சிலர் ஈடுபடுகின்றார்கள், அதை எங்கள் அண்ணன் சீமான் கண்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இப்ப சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னா, எஸ்பி வருண்குமாரையும் அவரோட குடும்பத்தினரையும் திட்டுறவங்க ஃபேக் ஐடி, அவங்களுக்கும் என் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா. சீமான் என்ன சொன்னா, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவங்களாம் ஃபேக் ஐடி அப்படின்னா. ஆனா கைது செய்யப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்களாக இருந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகிப்பவர்கள். இப்ப கூட மதுரையில இருந்தும் சென்னையில இருந்தும் 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. சண்முகம், அப்துல் ரஹ்மான் அப்படின்ற 2 பேர். அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். இப்ப இதுவரைக்கும் 4 பேர், மொத்தம் 51 பேர் லிஸ்ட்ல 4 பேர் கைது, இன்னும் 47 பேர் பாக்கி இருக்கிறாங்க. இப்ப அவர்களை எல்லாம் விடாமல் காவல்துறை கைது செய்ய போகிறது. அப்ப அந்த வகையில் காளியம்மாள் ஒத்துக்கொண்டு இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். காளியம்மாள் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாதாக்காவினர் இப்படி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள், அதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு வரவேற்பை காளியம்மாளுக்கு தெரிவிக்கின்றோம். ஆனால் முற்பாதியில் இப்படி பேசிவிட்டு பிற்பாதியில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்க சீமான் அண்ணன் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஏம்மா, உங்க அண்ணன் தூண்டி விட்டதுனாலதான் நாங்க இப்படி ஆபாசமான பதிவை போட்டோம்னா அரெஸ்ட் ஆனவன்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான். ஆனா உங்க அண்ணன் அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றான். எப்படிமா கூசாம போய் பேசுறீங்க? எஃப்ஐஆர்ல சீமான், இடுமானங்கார்த்தி, சாட்டை துரைமுருகன் 3 பேரும் இப்படி தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரில் இருந்து தப்பிப்பதற்காக முன்ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்றத்தில் சாட்டை துரைமுருகன் வழக்கு தொடர்ந்திருக்கிறான். இவ்வளவு உண்மைகள் இருக்கும் பொழுது கூச்சமே இல்லாம இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்க அண்ணனே உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னு எப்படிமா உங்களால பேச முடியுது? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசலாமா? அடுத்து கனிமொழி எஸ்பி வருண்குமார் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களே அப்படின்ற விவகாரத்திற்கு கனிமொழி எஸ்பி வருண்குமார்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? அந்த ஆடியோக்கள்லாம் எப்படி வெளிவந்துச்சு சாட்டை துரைமுருகன் கைபேசியில இருந்து? இது குறித்து அவங்க ஏன் விசாரிக்கல? இது குறித்து பேசுவதற்கு கனிமொழிக்கு அருகதை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, காளியம்மா, உன்னை பிசுறுன்னு சொன்ன அந்த ஆடியோவாக இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனை தேப்பையிலே அப்படின்னு திட்டின ஆடியோவாக இருந்தாலும் சரி, இன்னும் நான் நித்யானந்தாவை அழகழகான வெளிநாட்டு ஃபிகர் எல்லாம் அவன் கூட இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஆடியோவாக இருந்தாலும் சரி, விஜயலட்சுமி வீரலட்சுமி குறித்த ஆடியோவாக இருந்தாலும் சரி, மாலதியிடம் தண்ணியை போட்டு கதறிய ஆடியோவாக இருந்தாலும் சரி, இந்த ஆடியோக்கள் எல்லாம் எப்படி சாட்டை துரைமுருகனுடைய கைபேசியில் சேமிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை நீ ஏன் கேட்க மாட்ற? இந்த கேள்வியை நீ முதல்ல உன் கட்சியை நோக்கி கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டாதானே நீ கனிமொழியை நோக்கி கேள்வி கேட்பதற்கு ஏதாவது உனக்கு அருகதை இருக்கும். அதை விடுத்து இப்ப இது என்ன தெரியுங்களா, சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற வருத்தத்தை கூட காளியம்மாளால் பதிவு செய்திட முடியும். ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகையிலே ஓப்பனா பேசிட முடியும். ஆனால் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. சாட்டை துரைமுருகனை சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். அப்ப கட்சியில உண்மையான பவர் சென்டரா எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சீமான் கிடையாது, சாட்டை துரைமுருகன் தான் இருக்கான் அப்படின்றதான் காளியம்மாளினுடைய இந்த பேச்சு காட்டுகிறது. அடுத்து எங்களையும் தான் சமூக வலைதளத்துல ஆபாசமா பேசுறாங்கன்னு. இந்த ஆபாச கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில்
முதலில் உருவாக்கியது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அவர்களுடைய வழியை பின்பற்றி மற்ற மாநிலங்களில் ஆபாசமாக பாஜக பேசிக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் இதை முதலில் தொடங்கியது நாம் தமிழர் கட்சி. அவர்களுடைய வழியை பின்பற்றுவது பாஜக. இப்ப இவர்கள் 2 பேர் தான் ஆபாசமா பேசுறாங்க. ஏன் நீயே வாயை திறந்தா சாக்கடை மாதிரி வருது, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க 500 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு கேவலம் கட்டு எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ ஆபாச வார்த்தை அவதூறை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.